சின்ன கலைவாணர் விவேக்கில் ஆரம்பித்து மனோபாலா, மதன் பாபு, பலர் பலர் பல நல்ல சிரிக்க வைக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும்னு கிரேசி மோகனையும் கூப்பிட்டு போயிட்டார். அந்த லிஸ்ட்டில் கடைசியாக அவர் சேர்த்தது ரோபோ சங்கர். 46 வயது என்பது இதுக்கு பிறகுதான் அவருடைய கெரியரே தூக்கி இருக்க வேண்டியது. அவன் தூக்கிட்டான். என்ன சொல்றது, நல்ல மனிதர், ஒரு ஹாஸ்ய உணர்வு உள்ளவர். அவர் ஒரு ஒரு ப்ரோக்ராமில் கே பாலச்சந்தர் சாரை பற்றி ஒரு வாழ்த்து ப்ரோக்ராமில் அவர் சொல்லிட்டு இருந்தார், சிரிக்கிறான், நல்லா சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகமாக இருக்கிறவன் பக்கத்தில் தான் போய் உட்காரணும், அப்போ தான் நமக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு மிக சிறந்த கலைஞர். கமல் சார் மிமிக்ரி பண்ணுவாங்க, இவர் ஒருத்தர் தான் முதல்ல ஏர்லி கமல் சார், அந்த சகலகலா வல்லவன்ல இருந்த கமல் சாரோட வாய்ஸை அப்படியே பண்ணவர். கமல் சார்னா உயிர். எல்லாம் வல்ல இறைவனை மறுபடியும் கேட்கிறேன், போதும் ஐயா, இந்த கொடுமை போதும். அண்ணன் ரோபோ சங்கருடைய மறைவு ரொம்ப மன வருத்தத்தை தருது. ரொம்ப நல்ல மனிதர். கிட்டத்தட்ட 15 வருஷமா அவர் எனக்கு தெரியும். அப்படி பார்க்காம போனால் கூட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு சாதாரண மனிதர். அவருடைய உழைப்பால், அவருடைய திறமையால் இவ்வளோ முன்னுக்கு அவர் நம்மளை அவருடைய நகைச்சுவையால் எல்லாரையும் ரொம்ப மகிழ்விச்சிருக்கிறாரு. அது அவர் அவரோட பூத உடல் அழிஞ்சாலும் அவருடைய நினைவு நம்மளை விட்டு கண்டிப்பாக போகாது. இதில் மாற்று கருத்து இல்லை. அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது இதுதான். இன்னைக்கு இந்த ஏரியாவே பிளாக் ஆகிருக்கு. அவருடைய அந்த நல்ல மனசு, அவருடைய அந்த பழகிற விதம், அதுதான் அவருடைய மறைவை பார்க்கறதுக்கு எல்லாம் இவரும் ஆழ்ந்த ஒரு வருத்தத்தோடு எல்லாம் வந்திருக்காங்க. நான் கூட இன்னைக்கு தொழுகைக்கு போயிட்டு நேராக அங்கே அல்லாஹ்கிட்ட அவருக்காக நான் துவா பண்ணியிருக்கேன், அவருக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு. அவருடைய குடும்பத்தாரை பார்த்து உண்மையாகவே ரொம்ப மன வருத்தம் இருந்தது. இந்த நேரத்தில் என்னன்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது இது வருது. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மனிதனுக்கு இறப்பு கண்டிப்பாக இருக்குது. அது இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு இல்லை. யாரும் இங்கே கடவுள் இல்லை, மருத்துவரால் கூட சொல்ல முடியாது இது எதனால் இந்த இறப்புன்றத. அதனால் அவருடைய இந்த மறைவில் நல்லதை மட்டும் பேசுவோம், வேற எதுவும் பேச வேணாம். அவரை சொர்க்கத்துக்கு போகணும்னு நான் ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். நன்றி.